அஇஅதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தோட எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. 2 நாள் ஆயிடுச்சு. அதை இப்போ அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பயணத்தெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தொண்டர்கள் மத்தியில் ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். என்னோட பார்வை என்னன்னா, டெஃபினட்டாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க. மீடியாவில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. மீடியா இன்னமும் ஏதோ ஒரு வகையில் திமுகவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம எப்போவுமே பொதுவாக பேசிகிட்டு இருக்கோம், பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் அங்கே அடிமட்டத்தில் இருந்து ஜெல் ஆகலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். அதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போதைக்கு அந்த அலையன்ஸில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. கூட்டணி கட்சிகளை பற்றி அவர் சொல்லியிருந்த வார்த்தைகள், அது குறிப்பிட்டு கம்யூனிஸ்ட் பார்த்து சொன்ன வார்த்தைகள், இங்கே ஒரு கட்சி இங்கே இருக்கிற மாதிரியே தெரியல, அடிமொழியே தெரியல. முதல்வர் அவர்களுக்கு ஒரு கூட்டணி கட்சியாக இல்லாமல் அடிமை கட்சியாக நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க. கூட்டணி கட்சிகள் இந்த லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸில் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. நான் கூட்டணி கட்சிகள்னு சொல்ல திமுக கூட்டணியில் கூடிய அந்த சிறிய கட்சிகளை சொல்கிறேன். கம்யூனிஸ்டுகள்லாம் ஒரு காலத்தில் பவர்ஃபுல்லான போராட்டங்கள் பிரச்சாரங்கள்லாம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் இருந்த ஒரு பார்ட்டி இன்னைக்கு ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. கம்யூனிஸ்டுகளோட ஹிஸ்ட்ரிலாம் என்ன? கூட்டணியில் இருந்தாலும் குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது நான் தவறாக சொல்ல, கரெக்டான விஷயத்தை கையில் எடுத்து அவங்க போராடுவாங்க. அதெல்லாம் பண்ணணும்ல. எவ்வளோ பிரச்சனைகள் வருது. திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ரொம்ப அநியாயமான விஷயம். இப்பவும் நான் அதை யோசிக்கிறது உண்டு. வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் சமகால நண்பரும் ஊடகவியலருமான திரு கேப்ரியல் அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அஇஅதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தோட எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. 2 நாள் ஆயிடுச்சு. முதல் நாள் பிரச்சாரம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கினது. நேற்று வடவழியில் முடிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த பிரச்சாரத்தை? அதை இப்போ அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பயணத்தெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தொண்டர்கள் மத்தியில் ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். எப்போவுமே சீக்கிரமாக அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு அக்ரெசிவான ஒரு மூவ். ஸோ போட்டிக்கு தயாராக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு இமேஜை ஏற்படுத்தும். அது போக முக்கியமான இஷ்யூஸையும் எடுத்து இபிஎஸ் அவர்கள் பேசுகிறாரு. திமுகவை பொறுத்தளவில் பாஜகவோட கூட்டணி வைத்ததை பற்றிலாம் பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் அவர் பேசியிருக்காரு. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட தான். ஏன்னா திமுகவும் ஏற்கனவே கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஹை மாரல் கிரவுண்ட்ல இருந்து அவங்க ஏடிஎம்கே விமர்சிக்கிறதும் சரி கிடையாது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அவர் கையில் எடுக்கிறாரு. அதுவும் போக கஸ்டோடியல் டெத் மாதிரியான இஷ்யூஸ்லாம் கையில் எடுக்கிறாரு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக இபிஎஸ் அவர்கள் மேலேயும் சரி அதிமுக மேலேயும் சரி நம்ம வைத்த பரவாயில்ல எல்லாரும் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பலமான ஒரு எதிர்கட்சியாக அவங்க செயல்படல, ரொம்ப இன்ஆக்டிவா இருக்காங்கன்ற குற்றச்சாட்டை வைத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ ஸ்ட்ராங்கான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடியே பண்ணா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் எனிவே அட்லீஸ்ட் இப்பயாவது பண்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, சாதாரண சாமானிய மனிதனா பார்க்கும்போது ரொம்ப அவசியம்னு பாக்குறேன். இப்ப கஸ்டோடியல் டெத்லாம் எடுத்து ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஒரு எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா ப்ரோஆக்டிவான ரோலை பிளே பண்ணும். இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணும்போது அந்த கேம்பெயின் மோட்ல இருக்கும்போது மக்கள் பிரச்சனைகள் வரும்போது அதையும் கையில் எடுத்து ஒவ்வொன்றா கையில் எடுத்து பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலங்கள் இருக்கு. ஏப்ரல் மாதம் நாலஞ்சு 8 மாத காலங்கள் இருக்கு. இந்த 8 மாத காலமும் இந்த ரேப்போவை கொண்டு போக முடியுமா அவரால்? என்னோட பார்வை என்னன்னா, டெஃபினட்டா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கு. அது டெஃபினட்டா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. மீடியாவில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. மீடியா இன்னமும் ஏதோ ஒரு வகையில் திமுகவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ மீடியாவில் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வெளிப்படலை. மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்திகள்லாம் வெளில வரல. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இபிஎஸ் அவர்கள் அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா, கேம்பெயின் மட்டும் இல்லாமல் இஷ்யூஸ்லாம் வரும்போது அதையும் கையில் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும். அது இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, திமுக எதிர்ப்பு அரசியல் நிறைய கட்சிகள் பண்ணுறாங்க. ஒரு சைடில் டிவிக்கு அதை பண்ணுறாங்க, இன்னொரு சைடில் என்டிகேவும் பண்ணுறாங்க. பாஜக அதிமுகவும் அதே அரசியல் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள விட வீரியமாக பண்ணணும். அந்த ஒரு அழுத்தம் இபிஎஸ் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, கிரவுண்டில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, நிறையா பிரச்சனைகளும் இருக்குது. இன்னும் அடுத்த 8 மாதம் இன்னும் நிறையா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது அந்த இஷ்யூஸ்லாம் கையில் எடுத்து டெஃபினட்டாக போக முடியும். இது எப்படி நான் பார்க்குறேன்னா, போக போக அவங்க மொமெண்டம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த வேகத்தையும் அவங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா எப்பவுமே நமக்கு தெரியும், அந்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் 1 இயர் தான் அந்த ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகும். அட்லீஸ்ட் வெளியில் அப்போ தான் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். எலெக்ஷன் கிட்ட வர வர மக்களும் அதுக்கு ட்ரெயின் ஆவாங்க. நம்ம ஓட்டு போட வேண்டியது இருக்கு, அது குறித்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க, யாரு கரெக்ட்னா சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அக்ரெசிவா ஒர்க் பண்றது ரொம்ப அவசியம். ஸோ அதனால இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண இந்த விஷயத்த நல்லா கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன்.
ஒரு பக்கம் நம்ம எப்பவுமே பொதுவாக பேசிட்டு இருக்கோம், பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் அங்கே அடிமட்டத்தில் இருந்து ஜெல் ஆகலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். இவரோட பிரச்சாரத்தை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு, எல் முருகன் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து கீழ்மட்டத்தில் ஜெல்லாக வாய்ப்புகள் இருக்கு, உருவாக்குமா? அதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கு. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போதைக்கு அந்த அலையன்ஸ்ல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. இப்ப நயனார் நாகேந்திரன் அவர்களும் முருகன் அவர்களும் இபிஎஸ் அவர்களோட மேடையில் நிற்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து பேசினதெல்லாம் பெரிய விமர்சனமா மாறுது, கட்சி கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குன்ற பேச்சுகள் எல்லாம் கொண்டு வருது. அப்படி இருக்கும்போது இப்போ ரீஜனல் லீடர்ஸ்லாம் உள்ள வர்றது அது ஒரு ஓகே, எல்லாம் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற ஒரு இதை கிரியேட் பண்ணுது. பாஜக சைட்லயுமே நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு, நம்ம தொண்டர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் பேசுறாரு. ஸோ அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ அலையன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கான காரணமே என்னன்னா, ஒரு வருஷம் டைம் இருக்கும்போது சேர்ந்து வேலை பார்க்கும்போது அலையன்ஸ் ஜெல் ஆகும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ மேபி அதை நோக்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, இவங்க என்னதான் கரெக்டாக முயற்சி பண்ணாலுமே இயற்கையாகவே அந்த அலையன்ஸில் சில சிக்கல்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு திமுக அலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு முக்கியமான இஷ்யூவும் எடுக்கும்போது சிங்கிள் லைன்ல அவங்க இருக்காங்க. டிவி டிபேட்ல பார்த்தோம்னா திமுகவை விட திமுக ஸ்டாண்ட்ல கம்யூனிஸ்டுகள், விசிகே, காங்கிரஸ் இவங்கெல்லாம் டிபேட் பண்ணுவாங்க. லீடர்ஸும் ஏறக்குறைய ஒரு சிங்கிள் லைன்ல இருக்காங்க, பெரிய முரண்கள்ல. ஆனா இப்ப பிஜேபி அதிமுக அலையன்ஸ் எடுக்கும்போது முக்கியமான இஷ்யூஸ்லாம் எடுக்கும்போது சிக்கல் வருது. இப்ப எனக்கு தெரிஞ்சு நீட் வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அந்த மாதிரி இஷ்யூலாம். ஏன்னா திமுக ஏகப்பட்ட பேச்சு பேசி ஒண்ணுமே பண்ணாம அமைதியா இருக்காங்க. அவங்க நீட் விலக்கு வாங்கிடுவோம்னாங்க, முதல் கையெழுத்துனாங்க, கல்வி கடன் ரத்து, சீக்கிரட்டுனாங்க, ஏகப்பட்ட விஷயம் பேசினாங்க, அமைதியா இருக்காங்க. இப்ப அந்த இஷ்யூ அதிமுக எடுக்க முடியல. லட்டு மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு, முன்னாடிதான் இருக்கு, ஆனா அதை கையில எடுக்க முடியல. கையில எடுத்தா நீங்க பாஜக தானே கூட்டணி வச்சீங்க, அங்க போய் கேளுங்கம்பாங்க. ஒரு காலத்துல இந்த மாதிரியான பிரச்சனை திமுகவுக்கும் இருந்தது, காங்கிரஸ் இருக்கும்போது. இப்ப அந்த பிரச்சனை வந்து ஏடிஎம்கேவுக்கு இருக்கு. இந்த சிக்கல் இருக்கு. இந்த மாதிரி வேற நிறைய இஷ்யூஸையும் ஏடிஎம்கேவால எடுக்க முடியாது. அது போக ஏடிஎம்கேவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஓட்ஸும் இருக்கு. இப்போ மைனாரிட்டிஸை பொறுத்தளவுல போயாச்சு, இதுக்கு முன்னாடியே போயாச்சு, புதுசாக எதுவும் டேமேஜ் வர போறது இல்லை. அது தாண்டியும் கொஞ்சம் நெகட்டிவ் ஓட்ஸ் கண்டிப்பா பிஜேபிக்கு இருக்கும். ஸோ இந்த சிக்கல்கள் அதிமுக அலையன்ஸ்ல இருக்கு. அதுவும் இல்லாம பிஎம்கே இன்னும் உள்ள வரல. உள்ள வந்தாலுமே அவங்க பிளவுபட்டிருக்காங்க. ஸோ பலவீனப்பட்டு தான் வருவாங்க. ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒரு கட்சி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு உள்ள வராங்கன்னா வீக்காக தான் வருவாங்க. டிஎம்டிகேவும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கு. இந்த சிக்கல்கள்லாம் அதிமுகவுக்கு இருக்கு, இப்பவும் இருக்கு. பட் இருந்தாலும் என்னோட பார்வை என்னன்னா, இது ஒரு நல்ல ஃபார்மிடபிள் அலைன்ஸ் தான். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். திரு அமித்ஷா அவர்கள் வந்து 2 முறை கூறும் பொழுதும் கூட இது கூட்டணி ஆட்சி தான் அமைக்கப்படுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. ரீசெண்டாக தமிழ் பேப்பருக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட அஇஅதிமுகலேருந்து ஒருத்தர் வந்து முதல்வர் ஆவாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஆனால் பட் நயனா நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு நயனா நாகேந்திரன் அவர்கள். எனக்கு என்னமோ அவங்க எல்லாம் மேடையில் சேர்ந்து நிற்கிறதே அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லையா, ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னு தோணுது. பேக்ரவுண்டில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போ சீட் ஷேரிங் நெகோசியேஷன்லாம் பின்னாடி போகும்போது முன்னாடி மேபி அமித்ஷா அவர்கள் அழுத்தம் போட்டிருக்கலாம். இது அதிகார பகிர்வு அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் ஓப்பனாக பேசும்போது அதிமுகவுக்கு அழுத்தம் போடுவாங்க இல்லையா. ஸோ அப்போ பேக்ரவுண்டில் சீட் ஷேரிங் நெகோசியேஷனுக்கு போயிருக்கலான்ற ஒரு பார்வை இருந்தது. ஸோ ஏதோ ஒன்று செட்டில் ஆகிருக்கு, அதனால இப்போ ஸ்மூத்தாக போகிறாங்க. ஸோ இப்போ அதிமுக பாஜக அலையன்ஸை பொறுத்தளவில் அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அவங்களுக்குள்ள சண்டை போடாமல் காமன் எதிரியை செட் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள முரண் இருந்தாலும் இப்படியே கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா அப்படி அந்த திட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்க அலைன்ஸ் வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அவங்கள பொறுத்தளவில் அலைன்ஸ் வைக்கிறாங்கனாலே ஓகே, முரண்கள் இருக்கு, அதை குயிக்காக சரி பண்ணிக்கிட்டு என்ன வேலையோ அதை பார்ப்போம் அப்படின்றதான் திட்டமாக இருந்திருக்கும். இப்போ அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்குறேன். அதே மாதிரி வந்து பல முக்கிய அமைச்சர்கள், அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த பிரச்சார இதில் கலந்துக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அது பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு எனக்கு தோணலை. அதிமுகவை பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்ப்ளீட்டாக அந்த பார்ட்டி அவர் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டார். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடியே அவர் கொண்டு வந்துட்டாரு. பட் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க கண்டினியூஸாக. அதிமுகவுக்குள்ள இன்னும் சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வந்த உடனேயும் அதிமுகல பெரிய ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் நடக்கும்னு சொன்னாங்க. கட்சி 2ஆ உடையும்னு சொன்னாங்க. ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவோட போய் கட்சியை உடைச்சிருவான்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் மீறி இபிஎஸ் அவர்கள் பார்ட்டியை ஹோல்ட் பண்ணிட்டாரு.
இன்ஃபேக்ட் அவர் ஸ்டார்டிங்ல இருந்து இதை பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனா மீடியால இந்த மாதிரியான நரேட்டிவை பில்ட் பண்ணி கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குன்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்க. இப்ப நீங்க பாருங்க, செங்கோட்டையன் அவர்களால அந்த மாதிரியான இமேஜ் கூட கிரியேட் பண்ண முடியல. கண்டிப்பா. அதே மாதிரி நேற்று வந்து பல குற்றச்சாட்டுகள் கூட்டணி பற்றியும், திமுக கூட்டணியை பற்றின குற்றச்சாட்டுகளும் சரி, திமுகவோட ஆட்சி குற்றச்சாட்டுகளும் பல இதை அடுக்கி வச்சிருந்தார். அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் வந்து உயர்கல்வித்துறையில் வந்து அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 40க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் நாங்கள் கொண்டு வந்தோம், 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கோம், உங்களால் என்ன கொண்டு வந்திருக்க முடியுது, எங்களுடைய தேர்ச்சி சதவீதம் 54% வரைக்கும் இருந்தது, இப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் உயர்கல்வித்துறையை பற்றி சொல்லியிருந்தார். இது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. அந்த டேட்டாவை வச்சு பார்க்கும்போது எக்ஸாக்டா, ஏன்னா டேட்டாஸை நிறைய விதமா மேனிப்புலேட் பண்ணலாம், ஒவ்வொரு விதமாகவும் டேட்டாவை பார்க்கலாம். ஸோ நானும் அந்த விஷயத்த பார்த்தேன், ஆனால் நான் டேட்டாவை செக் பண்ணல, எக்ஸாக்டா யாரு ஆட்சி காலத்துல என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. ஆனா நான் பார்க்குற அளவுல என்னோட பொதுவான பார்வை என்னன்னா, அதிமுக திமுக 2 பேரையும் எடுத்துக்கிட்டாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஏறக்குறைய 2 பேரும் ஒரே மாதிரி தான் எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே அவங்க செயல்பட்டுருக்காங்க. ஆனால் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க கேம்பெயின் பண்ணுவாங்க, அது மீடியாவில் அதை ஸ்ட்ராங்காக கொண்டு போவாங்க, அது ஒரு பேசு பொருளாகவே வச்சுப்பாங்க. நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டை பெருசாக வளர்த்தோம், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் தான் பில்ட் பண்ணோம், குளோபலைசேஷனுக்கு அப்புறம் நாங்கள் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறையா கொண்டு வந்தோம், இப்படிப்பட்ட நாங்கள் ஒரு மாடர்னான ஒரு கட்சி, growth ஓரியன்டான ஒரு பார்ட்டின்ற அந்த இமேஜை திமுக கான்சியஸாக ஸ்டார்டிங்லேருந்தே பில்ட் பண்ணுவாங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேருந்து அந்த விஷயத்த பண்ணிட்டே இருந்தாங்க. $1 trillion எக்கானமியை நோக்கி போயிட்டு இருக்கோம், FDIs நிறைய கொண்டு வந்திருக்கோன்ற மாதிரிலாம். இந்த growthக்கும் எங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குன்றதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதிமுக நான் சொன்னது மாதிரி களத்துல அவங்களோட ஆட்சியில பெரிய மாற்றம் இல்லைனாலும் இந்த இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸ்ல கொஞ்சம் வீக் ஆகும். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதும் அப்படிதான், இப்பயும் அப்படிதான். ஓவராலா நான் வேற நிறைய டேட்டாஸ் எல்லாம் பார்த்த அளவுல ஆக்சுவல் ரூல்னு பார்த்தோம்னா பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. 2 பேரும் growthன்னு வரும்போது ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் டிராவல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்து அறநிலைத்துறை பணத்துல இருந்து, கோவில் உண்டியல் பணத்துல இருந்து எடுத்து நீங்க கல்லூரி கட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை வந்து இபிஎஸ் அவர்கள் வைத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது நான் எப்படி பொலிட்டிக்கலா நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப ஏடிஎம்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ ஏடிஎம்கேவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ நமக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் வரப்போறது கிடையாது. அதே மாதிரி பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் கொஞ்சம் இருந்தால் அவங்களும் எப்படி வெளில போயிடுவாங்க. ஸோ போகக்கூடிய ஓட்டுகள் எப்படியும் போக தான் போகுது, அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ப்ரோ ஹிண்டட் டு ஸ்டாண்ட் எடுக்கலாமே அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ இழக்கிறதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, அப்போ எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டை அக்ரெசிவாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இல்லை, அவர் சொல்ற குற்றச்சாட்டு நியாயமான குற்றச்சாட்டு தானே. இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த உண்டியலில் வரக்கூடிய பணங்கள்ங்கிறது ஒரு பக்தர்களாக போயிட்டு கோயிலோட வளர்ச்சிக்காகவும் கோயில் விஷயத்துக்காக தான் பண்ணக்கூடிய விஷயம். அதை எடுத்து கல்லூரிக்கு செலவழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது கரெக்ட் தான். இப்போ வந்து ஏன்னா இவங்க கும்பாபிஷேகம் பண்ணா கூட இந்த அறநிலைத்துறை சார்பாக கும்பாபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாங்க, அரசாங்கம் பண்ணுன்னு சொல்றாங்க. கிடையவே இல்லை, எல்லாமே அங்கே டொனேஷன் மூலமாக தான் நடக்குது. அரசாங்கம் குறிப்பிட்ட ஃபண்டை தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அறநிலைத்துறைங்கிறது நடக்கிறது கோவிலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பக்தர்களாக நடக்கக்கூடிய விஷயம். பக்தர்கள் கொடுக்குற காணிக்கையை எடுத்துட்டு அது கல்லூரிக்கு யூஸ் பண்றதுங்கிறது அது நம்மள ஒரு முட்டாளாக்குறது செயலா இருக்கு, தெரியல. இப்ப மக்கள் உண்டியில காசு போடுறாங்கன்னா அது அந்த கோயிலுக்காக ஆன்மீக விஷயமா தான் அவங்க உண்டியில காசு போடுறாங்க. ஸோ மக்கள் என்ன எண்ணத்துல அந்த பணத்தை கொடுக்குறாங்களோ அதுக்கு தான் நீங்க பணத்தை செலவழிக்க முடியும். ஸோ மக்களோட இன்டென்ஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க செலவழிக்கணும், அதுதான் நியாயமான விஷயமா இருக்கும். அதை மீறி கவர்மெண்ட் இங்க இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை வேற இடத்துக்கு டைவர்ட் பண்றாங்கன்னா அது டெஃபினட்டா தவறான ஒரு விஷயம் தான். பட் இது வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான தவறுகள் டெஃபினட்டா எல்லா டைம்லயும் நடந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பெர்ஃபெக்டா நடக்கிறது கிடையாது. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபண்ட்ஸை கரெக்டா ஃபோக்கஸ்டா அங்க மட்டும் தான் செலவழிப்பாங்கன்ற சூழல் தமிழ்நாட்டில் கண்டிப்பா கிடையாது. ஓகே, ஆனா டெஃபினட்டா மக்களோட விருப்பம் என்னவா இருக்கோ அதை தான் அரசு வந்து நிறைவேற்றணும். ஸோ மக்களோட விருப்பம் கோயிலுக்கு அந்த பணம் போகணுன்றதுதான் மக்களோட விருப்பமா இருந்ததுன்னா அதுதான் கண்டிப்பா நடக்கணும். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, இதை இன்னைக்கு இபிஎஸ் ஒரு இஷ்யூவா எடுக்கிறார். இதை ஒரு இஷ்யூவா எடுத்து அவர் கொண்டு போறாருன்னா அப்ப அவரோட பொலிட்டிக்கல் தாட்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. வேற ஒரு பொலிட்டிக்கலா வேற ஒரு டைரக்ஷனை நோக்கி அவங்க மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டா தான் பாக்குறேன் நான். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை பற்றி அவர் சொல்லியிருந்த வார்த்தைகள், அது குறிப்பிட்டு கம்யூனிஸ்ட் பார்த்து சொன்ன வார்த்தைகள், இங்கே ஒரு கட்சி இங்கே இருக்கிற மாதிரியே தெரியல, அறிமுடியே தெரியல, முதல்வர் அவர்களுக்கு வந்து ஒரு கூட்டணி கட்சியாக இல்லாமல் அடிமை கட்சியாக நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்தரசன் அவர்களை விமர்சித்ததும், தோழர் சண்முகம் வந்து அவர் ஒருத்தரை போதும் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு, அவர் வாயை திறந்தா இந்த ஆட்சி கவுந்துருங்கிறக்க அவர் வாயை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வழியை பார்க்குறீங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. கூட்டணிக்கு கம்யூனிஸ்ட்டை வரவிடாமல் அல்லது கம்யூனிஸ்ட் வரமாட்டாங்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் மீது இந்த தாக்குதலாம். கம்யூனிஸ்டுகள் என்ன ஆனாலும் அசைய போறது இல்லை.
கூட்டணி திமுக. கம்யூனிஸ்டுகள் மட்டும் கிடையாது, காங்கிரஸும் சரி, விசிகாவும் சரி, எம்டிஎம்கேவும் சரி, எல்லாரும் திமுக கூட்டணியில இருந்து கொஞ்சம் கூட நகர போறது கிடையாது. ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது எந்த பெரிய முரண்களும் இல்லாம, மோதல்களும் இல்லாம நிறைய எலெக்ஷன்ஸ் தொடர்ந்து கூட்டணி அப்படியே உட்கார்ந்துருக்குன்னா அது அவங்களோட பலவீனத்தையும் காட்டுது. இது நல்லதும் கிடையாது. ஏன்னா கீழே இருந்து சிறிய கட்சிகளுக்கும் அழுத்தம் போடுறதுக்கான பலம் வேணும்ல. அது இருக்கும்போது தான் பெரிய கட்சி வந்து கரெக்டா போக வேண்டிய திசையில கரெக்டா போவாங்க. ஆனா இங்க திமுகவோட கை ஓங்கி இருக்கு, சிறிய கட்சிகளுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்ற சூழல் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கூட்டணி கட்சிகள் இந்த லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ்ல ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. நான் கூட்டணி கட்சிகள் சொல்றது திமுக கூட்டணியில் கூடிய அந்த சிறிய கட்சிகளை சொல்றேன். கம்யூனிஸ்டுகள்லாம் ஒரு காலத்துல பவர்ஃபுல்லான போராட்டங்கள், பிரச்சாரங்கள்லாம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் இருந்த ஒரு பார்ட்டி இன்னைக்கு ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, திமுக இந்த சிறிய கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா நேத்து இருந்த மாதிரி இந்த சிறிய கட்சிகள்லாம் இல்ல. வைகோ வீக் ஆகி போயிட்டாரு, கம்யூனிஸ்டுகள் வீக் ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் கூட பெருசா வீக் ஆயிருக்காங்க. விசிகே மட்டும் நேத்து இருந்த மாதிரி மேபி இன்னைக்கு இருக்கலாம். பட் இருந்தாலும் திமுக என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரியே சீட்ஸ் அலோகேட் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இவங்களோட சீட்ஸை கம்மி பண்ணியாச்சுன்னா இந்த சிறிய கட்சிகள் பலவீனமா இருக்காங்கன்ற தோற்றம் ஏற்படும். அப்படி இந்த சிறிய கட்சிகள் பலவீனமா இருக்காங்கன்ற தோற்றம் ஏற்பட்டா அது கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோன்றது ஓகே, அதை தாண்டி இந்த சிறிய கட்சிகளும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. அதனாலதான் இந்த சீட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு இவ்வளவு சீட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேத்தை விட இன்னைக்கு அவங்க பல மடங்கு வீக் ஆயாச்சு. முன்னாடி இருந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு கிடையாது. கேடர் பேஸ் எல்லாம் இல்ல. முன்னாடி எல்லாம் களத்துல ஈஸியா ஆட்களை இறக்குவாங்க. திமுகவை விட திகாவை விட கம்யூனிஸ்டுகள் வந்து களத்துல இறங்கும் போது நிறைய ஆட்களை உள்ள இறக்குவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பண்ண முடியல. அவங்களால தொழிலாளர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து அவங்களால பெருசா பேச முடியல. அப்ப என்ன ஆகும், தொழிலாளர்கள்லாம் கோவப்பட்டு போயிடுவாங்க. அதே மாதிரிதான் விசிகேக்கும் அந்த சிக்கல் தான். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைய பாதிப்புகளை ஃபேஸ் பண்றாங்க. விசிகேனால பெருசா எதுவும் பண்ண முடியல, அமைதியா தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்பி வாக்களிக்கக்கூடியவங்கலாம் கொஞ்சம் கோவப்படுவாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் கோவப்படுவாங்க. இதெல்லாம் இந்த கட்சிகளை வீக் ஆகுது. இறுதியா வந்து அவர் குற்றச்சாட்டு பண்ணது வந்து விசிகா தொல் திருமாவர்களை மனசுல பேசுறது. அவர் வந்து கூட்டணி தான் கொண்டு வரணும், கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும் இங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்றாரு. ஆனா மறைமுகமா வந்து திமுக அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. எப்படி வந்து தொல் திருமாவை அவ்வளவா இது வரைக்கும் அவர் விமர்சனம் பண்ணதே கிடையாது திரு இபிஎஸ் அவர்கள். திரும்ப அவர்கள் இப்படி விமர்சனம் பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? அதான் அவர் கிரியேட் பண்ற இமேஜ் என்னன்னா, அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப திமுகவை பொறுத்தளவுல சிறிய கட்சிகள் பலமா இருக்காங்க அப்படின்ற இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, மேனேஜ் பண்றாங்க. இபிஎஸ் எக்ஸாக்டான ஆப்போசிட்டான விஷயத்த பண்றாரு. சிறிய கட்சிகள்லாம் வீக்கா இருக்காங்க, திமுகவோட அடிமையா இருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவரு ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. அவர் சொல்றது கரெக்ட் தான். திமுக எதிர்த்து முன்னால எதுவுமே பண்ண முடியல. இந்த 4 ஆண்டுகள் இவ்வளவு குவைட்டா இருந்திருக்காங்களே. கம்யூனிஸ்டுகளோட ஹிஸ்டரி எல்லாம் என்ன, கூட்டணியில இருந்தாலும் குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் தவறா சொல்ல, கரெக்டான விஷயத்தை கையில் எடுத்து அவங்க போராடுவாங்க. அதெல்லாம் பண்ணணும்ல. எவ்வளவு பிரச்சனைகள் வருது. திமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ரொம்ப அநியாயமான விஷயம். இப்பவும் நான் அதை யோசிக்கிறது உண்டு. 70 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. சாதாரணமா மதுபானங்களை குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு போனவங்க இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க. 70 உயிரிழந்தது சாதாரண விஷயமே இல்லை. அவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போதும் இங்க பெருசா யாரும் கொந்தளிக்கல. சும்மா சம்பிரதாயமா சில விஷயங்கள் பேசுறாங்க, அதை தாண்டி பெருசா இல்லை. இது கஸ்டோடியல் டெத் நடக்குது. கஸ்டோடியல் டெத்தை பொறுத்தளவுல இதே கட்சிகள் 5 இயர்ஸ் முன்னாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணம் நடக்கும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, இன்னைக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அப்ப அதுலயே தெரியுது யாரோட கண்ட்ரோல்ல யார் இருக்காங்கன்றது தெரியுது. இது மக்களும் பார்ப்பாங்க. சோ இந்த விஷயம் உண்மைதான். அப்படி உண்மையா இருக்கும் பட்சத்துல அதை எக்ஸ்போஸ் பண்றது கரெக்ட் தான். ஒரு பலவீனம் இருக்கு, சிறிய கட்சிகள்லாம் கட்டுப்பட்டு தான் இருக்காங்கன்னா அது உண்மைதான். அதை எக்ஸ்போஸ் பண்றதுல தப்பு கிடையாது. சோ அதான் அவர் பண்றாரு. மிக நன்றி, உங்க நேரத்தை கருத்து பண்ணுங்க. நன்றி.